ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 8th எபிசோட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஹீரோயின் உள்ள பொண்ணு ஸ்னேக்கியை பார்த்துட்டு நீங்கள் தான் அந்த ஸ்னேக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்னேக்கியா? என் இடுப்பில் இருக்க டேட்டூ டிராகன், ஸ்னேக் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் டிராகனா அப்படி கேட்குறாங்க. அதை ரெண்டுமே கிடையாது, என் பேர் வந்து வேன். என்னோட கேரேஜில் ஜின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ சொல்லு, உனக்கும் ஜின்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்கள நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்களா. அப்போ நீ யாருமா அப்படின்னு கேட்குது. நான் வந்துன்னு சொல்லும் போது பின்னாடி ஹீரோ வந்துடுறாரு. இதை பாரு, அவளை பயமுத்தாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ள நாள பயம்லாம் முத்த சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. அங்க வந்து சன்லாம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சூப் வச்சிருக்காரு, சிக்கன் சூப். ஏன்னா ஹீரோயின் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. இருக்க வேனும் வந்து ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க போல. அது வந்து சாப்பிட முடியாது, கட் பண்ணாதான் சாப்பிட முடியும் ஈஸியா. ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி அப்புறமா சாப்பிட்றேன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வேன் கேட்குறா, இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் வந்து பிளட் ரிலேட்டட் சிப்ளிங்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. உண்மையா சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ உண்மையா, இதோ இந்த பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு, இவர் மேல சத்தியமா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ வந்து உள்ள போயிட்டு ஏதோ ஒரு கத்தி தட்டில் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு கூட அந்த மீட்டை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனு கொடுக்குறாங்க. அது வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த வேனுக்கு பார்த்தோன்னே ஒரு கோம் ஆயிடுது. அவ அப்படியே சேர் எடுத்துட்டு போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கும் கொஞ்சம் தாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கவனிக்காத மாதிரி அவர் பாட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அந்த வேன் பொண்ணு வந்து காலால ஹீரோவை டச் பண்றா. உடனே ஹீரோ தள்ளி உட்கார்றாரு. இன்னொரு டச் பண்றா. அவர் கையில இந்த கத்தி எடுத்து அப்படியே டேபிள் மேல கோவமா குத்திடுறாரு. பொண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் தான் பயந்துடுறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, இதை சாப்பிட்டுட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வீட்டு கிளம்பு அப்படி சொல்றாரு. அதுக்குள்ள நான் இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல, நான் போய் முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஓடி போயிடுறாங்க. அப்போ சன்லைன் வந்து பெரிய இளநீரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இதையும் குடிச்சிட்டு நல்லா தேம்பி ஏற்றிக்கோ, இப்போ என்ன வீட்டுக்கு போகலையா அப்படி கேட்குறாங்க. ஆமா, நான் ஹோம்ஒர்க் முடிக்கல, அப்போ எப்படி நான் போக முடியும் அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. ஹீரோ எங்க ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு கேட்குறாங்களா. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஆமா, நீ அந்த கீச்சனை கண்டுபிடிச்சியா, அதை கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளோ பேச மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சீக்கிரம் ஹோம்ஒர்க் முடி, நான் வெளியில் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணு நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு காசு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீ ஏன் வந்து உன்னை இன்னும் ஹார்டா புஷ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு ஆபத்துல தான் போய் முடியும், நான் சொன்ன கேளு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒட்டி கேட்கறதுக்காக ஹீரோயினும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒன்றும் கேட்கல, அவங்க பாட்டு பார்த்துட்டே இருக்காங்களா. திடீர்னு ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறாரு. மேடம் என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு கேட்குறாரா. உடனே ஹீரோன்னு சொல்கிறாங்க, இது கார்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே எந்த மரியாதை, வீட்டுக்கு கிளம்பி, இங்கே என்ன வெறும் அழுக்கு தான் இருக்கேன், எலியெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், இங்கே என்ன உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அவன் மட்டும் அடிக்கடிக்கு இங்கே வரா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது, என்னம்மா எதோ காமிக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. கோவலாம் இல்லை, நான் வந்து நியாயத்தை கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் வந்து ஏசி வேலை செய்யல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என்னால் அங்கே இருக்கவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வாட்டர் ஹீட்டர், ஏசி கிடையாது அப்படி சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு சன்லைன் வந்து சரி பண்ணுவான், இப்போ போய் நீ தூங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேனே அப்படி சொல்லிட்டு இவங்களும் ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு இன்ஸ்டியூட் கிளம்பணும், ரொம்ப லேட் ஆகுது. ஹீரோ வந்து எழுப்புறாரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டு. இது கொஞ்ச நேரம் சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் லேட்டும் ஆயிடுது. அவங்க வந்துட்டு உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் விட்டுட்டு போய் விடுங்களா அப்படி சொல்லிட்டு கோட்டில் எடுத்துன்னு தராங்களா. உடனே சரி ஓகே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போறாரு. அப்படியே ஹெல்மெட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹெல்மெட்டும் ஹீரோவே எடுத்து போடுறாரு. இன்ஸ்டியூட் போய் சேர்ந்தவொடனே கலட்டி விடுறாரு. இப்படியே வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் இதையும் பார்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு லட்டு மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னா, ஸ்கூல்ல ஏதோ ஈவெண்ட் நடக்குதான், அந்த ஈவெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்ட்டு கையில் கொடுத்துட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எடுக்கிறாரு. அது அவரோட யூனிஃபார்ம் போல. அதை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னடா எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிற, இது ஒன்று தானே, ரொம்ப வருஷமாக நீ பத்திரமா வச்சிருக்கே அப்படி கேட்குறாங்க. ஆமாம், இது மூக்கு வேணுமா, அதனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே சரி கூட நான் நல்லா துவச்சி தரேன் அப்படி சொல்லும்போது, இல்லை நானே துவச்சிக்கிறேன் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நைட்டு கார் ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இன்றைக்கும் நான் இங்கே தான் படுக்கணும், சன்லைட் சொன்னார், ஏசி இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு சாவி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா அந்த கீ செயின் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணும், உங்கள் பேண்ட்டை தானே இருக்குது, நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு உடனே பாக்கெட்டில் கை விடுறாங்களா. அந்த பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஏதோ தேடுறாங்க பாருங்க. உடனே ஹீரோ கேட்குறாரு, அங்கே என்னமா இருக்குது தேடுற அப்படி சொல்ல. உடனே ஹீரோயின் தப்புன்னு நினச்சிக்கிட்டு கை எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்களா. அப்போ இந்த இடத்துல சன்லையும் வந்துடுறான். என்னடா எப்போ பார்த்தாலும் அவளை கோவப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா அவள் என் பாக்கெட் ஏதோ தேடிட்டு இருந்தா, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தா, என்னன்னு கேட்டேன், அவள் ஓடி போயிட்டா, ஒருவேளை நான் ஏதாவது காயின் போட்டு வச்சிருக்கணுமா என்ன அப்படி கேட்டோடனே சன்லைக்கு புரிஞ்சிடுது என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அவர்ல ஆமாம் கரெக்டான ஐடியா தான்டா, நீ அப்படியே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் சொல்லிட்டு படுத்திருப்பாங்க, நாளைக்கு வந்து சீக்கிரம் எழுப்புங்க அப்படின்ட்டு. போயிட்டு ஹீரோவும் எழுப்புறாரா, டே டைம் ஆகுது சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னா, இன்னைக்கு வீக்கெண்டு நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ புரிஞ்சுட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க.
அப்போ வந்து ஹீரோ வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஏய் வா ரொம்ப புது யூனிஃபார்ம் மாதிரியா இருக்கு, எப்போ வாங்கினீங்க அப்படி கேட்கும்போது இல்லை இது என்னோட யூனிஃபார்ம்னு சொல்கிறாரு. அதுக்கு சன்லைட் சொல்கிறான், அன்றைக்கி ஒரு நாள் இது டோரில் தொங்கிட்டு இருந்துச்சு, சரி சாதாரண யூனிஃபார்ம் தானே நான் எடுத்து போட போனேன், செம்ம அடி அடிச்சிட்டான், ஒருவேளை இந்த யூனிஃபார்ம் உனக்காகவே எடுத்து வச்சிருப்பான் போல அப்படி சொன்னேனே. ரொம்ப நன்றி ஜின் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அந்த யூனிஃபார்மை ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறாங்க. அப்போ நானே கேட்குறேன், இந்த யூனிஃபார்ம் இது ரொம்ப ப்ரெஷியஸான யூனிஃபார்ம் ஆச்சு, இது யார்கிட்ட இருந்து வாங்கினேன் கேட்கும்போது ஜின் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்போ டாப் ஸ்டூடெண்ட் அவர் தான் போலியே அப்படின்னா, ஆமாம் நான் தான் அன்றைக்கே சொன்னேன், இல்லை ஸ்கூல்லேயே டாப் ஸ்டூடெண்ட், படிப்பில் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த யூனிஃபார்ம் வந்து மற்ற யூனிஃபார்ம் மாதிரி சேமாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு கோல்டு ஸ்டார் இருக்கும், அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து இப்போது ரீசெண்டாக இருக்கிற யாருக்குமே அந்த யூனிஃபார்ம் கிடைக்கவே இல்லை, உங்கள் அண்ணா பாட்டா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, அப்போது எதுக்கு அவர் வந்து அவரோட படிப்புலேருந்து வெளியில் வந்துட்டார் உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது, இல்லை அதை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசினதில்லை, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோ கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ கிட்டே நீங்கள் எந்த காம்படிஷனுக்காக இந்த ஷர்ட் வாங்கினீங்க அப்படி கேட்கும்போது, நான் ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றாகலையே அப்படி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஏன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதலை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அமைதியாகிடுறாரு. நீ இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும் அப்புறமா பேசுகிற அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சன்லையும் வந்துடுறா. வந்துட்டு பிறகு எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கேவா, உனக்கு ஒரு மேஜிக் ட்ரிக் அமைக்கிற சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஹீரோயின் சுற்றி இந்த நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்களே, அவங்களாம் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஹீரோயின் மேலே. அதுலேயும் இந்த சன்லைட் வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்க கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்குல்ல. சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ அவங்க வந்து பெட் கிளினிக் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய நாய்ங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நாய் மட்டும் தனியாக இருக்குது. எதுக்கு இது தனியாக இருக்குன்னா, இல்லை இது கொஞ்சம் ப்ராப்ளமோடு இருக்குது, அதனால தான் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், இப்போ நார்மல் ஆகிடுச்சு, ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து இது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வேணா எடுத்து வளர்க்குறியா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் ஆல்ரெடி வந்து சின்ன வயசில் நானும் ஜின்னும் சேர்ந்து ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம், ஆனால் அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அதுக்கு பேர் வந்து நாங்கள் லைட்டிங் வச்சோம் அப்படி சொன்னேன். இப்போ வேணா நீ எடுத்துக்கிட்டு போறியா, நீ வளர்க்குறியான்னு கேட்குறாங்க. இல்லை நான் வளர்க்கறதுக்கு எனக்கே இடம் இல்லை, நான் எங்கே நாயெல்லாம் வளர்க்க முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஆன் அடிக்கிறாரு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து சன்லைட் சொல்கிறாரு, அவனை வேணா நீ கேட்டுப்பாரு, கண்டிப்பாக ஒத்துப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை நம்பி ஹீரோ கிட்டேயும் போயிட்டு, நான் வந்து இந்த நாய் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படி கேட்குறாங்களா. நாயெல்லாம் வளர்க்க முடியாது, நீ முதல்ல உனக்கே இடம் கிடையாது, நீ ஏன் நாயெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிற, அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் நீ ஒரு அட்டாச்மெண்ட்டோட வளர்த்துட்டு பிறகு நீ ஒரு நாள் போகணுன்ற ஒரு நாள் வரும்போது நீ என்ன பண்ணுவ, நீ விட்டுட்டு போயிடுவா, அப்போ யார் அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. அதனால தான் அப்போ வந்து நான் எப்படி இருந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போயிடுவா, அதனால தான் நீ என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்களா. உடனே ஹீரோ ஓய் அப்படின்னு கூப்பிட்றாரா, எனக்கு பேர் இருக்குது, பேர் விட்டு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நாய்க்காக எதுக்குமா நீ இவ்வளோ சண்டை போடுற, அது நாய் கிடையாது, அந்த பப்பி அவங்க பேரண்ட்ஸால் வந்து ஒதுக்கப்பட்டு அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு போகிறாங்களா. ஹீரோ வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு சன்லையோட பெட் ஷாப்க்கு போயிட்டு இந்த பப்பி எப்போ வந்துட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து தனியாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட லவ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பப்பி இருந்தால் போதும் போலியே அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேலை இருந்தால் போய் பாட்ட போடா சொல்லும் போது, சரி அந்த பொண்ணு தெரியாமல் உன் மேலே ஒரு லவ்வில் விழுந்துருச்சு, அப்போ லவ்வில் ஆசையாக வரும்போது நீ என்ன மறுபடியும் அதே கோவத்தில் தான் நடந்துக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ யோசிக்கிறாரா, சொல்லு என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னோன்னே, முதல்ல இங்கேருந்து ஓடி போய்ட்றா அப்படி சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இவர் வந்து பார்க்குறாரா, இதை பாரு உன்னோட ஃபர் பேபி சரியாயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன அவன்கிட்ட சொல்லலையா இந்த பேபி இனிமேட்டு வந்துதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இவனை எப்போ லாஸ்ட்டாக குளிப்பாட்டினீங்க அப்படி சொல்கிறாங்களா. அவனை குளிப்பாட்டவே இல்லைங்க அப்படி சன்லையும் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் இந்த பப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து கண்டுக்க மாட்டாரு. கடைசியாக இல்லை அவங்க சைனீஸ் முறையில் வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மில் தேங்க்யூ சொல்கிறாங்களா. இப்படி தேங்க்ஸ்லாம் சொல்வீங்களா அப்படி சொன்னோன்னே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கே தெரியும் என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. உடனே அவரில் அண்ணா அண்ணா அப்படி சொல்கிறாங்க. உடனே எனக்கு கேட்கல சத்தமாக அண்ணா அப்படி சொல்கிறாங்களா. உடனே வந்துட்டு அவர் அண்ணா சொல்கிற மாதிரி அந்த நாய்க்குட்டியை அண்ணா சொல்லிட்டு அந்த என் அண்ணாவை நான் குளிப்பாட்ட போகிறேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ வந்து அவள் அண்ணாவே சொல்ல மாட்டா. உடனே வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துட்டு இதான் நடக்குதா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இந்த ஸ்னேக்கியும் வரல வந்துட்டு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காங்க, இவ வரதே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்து இதை சாப்பிடு எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த சீரீஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.